போடுறா அந்த ஹீட்டரை தூக்கி குப்பையில் போடுறா. கரண்ட்டு பில் எவ்வளோ கரண்ட்டு பில் தெரியுமா இந்த மாதம்? 2500 கரண்ட்டு பில் வந்துச்சு இந்த ஒரே ஒரு ஹீட்டரால். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஹீட்டரில் இருந்து இந்த ஹீட்டருக்கு அப்டேட் ஆகிட்டோம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஹீட்டரை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொருத்தர் குளிக்கிறதுக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம தனித்தனியாக ஒரு குண்டானில் வந்து நம்ம ஹீட்டரை போட்டே ஆகணும். இந்த ஹீட்டரை இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, கரண்ட்டு பில் ஜாஸ்தியாகும். ஆனால் இந்த ஒரே ஒரு 10 லிட்டர் ஹீட்டரை வாங்கி மாட்டிக்கின்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு முறை ஹீட் பண்ணி கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா 3 பேர் வந்து நம்ம தாராளமாக குளிச்சிக்க முடியுங்க. இது ஒரு வாட்டி கட் ஆஃப் ஆனால் 3 பேர் தாராளமாக குளிச்சிக்கலாம். ஆனால் இது 3 பேர் குளிக்கணுன்னா ஒரு முறையும் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட விலை வெறும் 700 ரூபா. அதோட விலை கரெக்டாக வந்து 3000ங்க. இது வந்து புது கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் வந்து நம்ம வாங்கணும் ஃப்ளிப்கார்ட்டில். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நம்ம வந்து இந்த ஹீட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது நம்ம அடுப்புலேருந்து சுடு தண்ணி காய வச்சதுலேருந்து அதுக்கப்புறம் இதுக்கு அப்டேட் ஆனோம். இப்போ தான் வந்து நம்ம இதுக்கே அப்டேட் ஆகிருக்கும். இது வந்து லைன் பாருங்களேன் எப்படி எடுத்துருக்கோன்ட்டு. இங்கே வந்து சும்மா சிம்பிளாக வந்துட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம டவல் ராட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த கேப் வச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? டவல் ராட் மாதிரி வந்து நம்ம இந்த வாட்டர் அண்ட் பைப் யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது ஷாக் அடிக்குமா அப்படின்ட்டு கேட்டுறாதீங்க, அதெல்லாம் அடிக்காதுங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு செட்டிங்கே ப்ராப்பராக இருக்கும். அழகாக ஹீட்டரை தூக்கி மாட்டணும். காலையில் தான் வந்து டெலிவரி கொடுத்தாங்க. அப்படியே வந்துட்டு பொருள் வாங்கி வந்து மாட்டணும். கனெக்டிங் ஹோஸு 2 ஆங்கிள் தான் இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா இது ஒரு 5 அடி பைப்பு. 5 அடி கூட கிடையாது, ஒரு 3 அடி தான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டேப் தான் போட்டுருவோம். பிவிசி டேப் போடலாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்டுற போகிறீங்க. தாராளமாக பிவிசி டேப் போடலாம். மெல்ட் ஆகிடுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. மெல்ட்டெல்லாம் ஆகாதுங்க. கிட்டத்தட்ட வந்து நாங்களாம் வந்துட்டு ஒரு 15 வருஷமாகவே வந்து நிறைய பேர் வீட்டில் நாங்கள் போட்டே கொடுத்துருக்கோம். தாராளமாக போடலாம். அதனால் வந்து நம்ம போட்டுருவோம். நல்லா பாருங்கள், செம்ம சூடுங்க. கையே வைக்க முடியல, அந்தளவு நல்லா சூடு வருது. ஜஸ்ட் ஒரு சின்ன செட்டிங் தான். நம்ம கெய்சர் பர்ச்சேஸ் பண்ணது 3000. இதுக்கு நம்ம மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வாங்கிட்டு ஒரு 1000 ருபீஸ் வந்துடுச்சிங்க. ஸோ முக்கியமான அப்டேட், நீங்கள் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஹீட்டரெல்லாம் பயன்படுத்தின்னு வச்சிங்களேன், கொஞ்சம் காசு செலவு பார்க்காம அழகாக நீங்களும் இந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கிங்க. கரண்ட்டு பில்லை நம்ம சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் ஒரு வாட்டி ஹீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 3 பேர் நம்ம தாராளமாக இந்த 10 லிட்டர் ஹீட்டரில் வந்து நம்ம குளிச்சிக்க முடியும். இது கட் ஆஃப் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 தான் போட்டிருக்கோம். அதாவது நம்ம இன்வெர்ட்ரு ஒயர்னு சொல்லுவோம். 1.5 வந்து இன்வெர்ட்ரு தான் பயன்படுத்துவோம். அதுதான் இது இங்கேயே போட்டிருக்கோம். தாங்குமா, லோடு எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். அந்த சாக்கெட் மட்டும் நம்ம 25 ஆம்ஸ் போட்டிருக்கோம். பீங்கானில் பேக் சைடு வந்து பீங்கா வரும். அந்த சாக்கெட் வந்து ஹீட் ஆகாது, மெல்ட் ஆகாது. ஓகே, இந்த ஹீட்ரு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சுடுதண்ணி வந்துட்டு நாங்கள் போட்டு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸுக்கு, அதாவது 30 செகண்ட்ஸுக்கு மேலே நமக்கு வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைட் ஹீட்டு கொடுத்துட்டு கட் ஆஃப் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து ஒரு 3 பேர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.